Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே ஈஸியா ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். துருவின வெல்லம். இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தனியாக கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமேலு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் நான் ரவையும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் அது தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்தி இதையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்திட்டு இதில் 10-15 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறமேலு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை வடிகட்டிக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெள்ளைப்பாகில் ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்தளவு நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தேங்காயும் ரவையும் எடுத்திருக்கோம். அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ரங்கூன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.